ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து நேரில் சந்தித்து பேசினாங்க. என்ன பேசினாங்க? அன்புமணி கிட்டேயும் அவங்க பேசினாங்க. அங்கேயும் பேசினார்கள், இங்கேயும் பேசினார். அதுக்கு அவர் என்ன டிமாண்ட்? இங்கே பேசிவிட்டு என்னை சென்னைக்கு வர சொன்னார்கள். சென்னையிலே இருவரையும் சந்தித்து பேசினேன். பல்வேறு பதவி கட்சியில பொருளாளர் பதவி அப்புறம் மாவட்ட செயலர் நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா மீண்டும் அவன் அந்த பதவியை நீடிப்பார் அவரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. ஆமாமா, எங்க பொதுச் செயலர் எங்க இருக்கிறோம்னு உங்களுக்கு தான் தெரியும், ஊடகங்களுக்கு தெரியும். அவங்க தேடிக்கொண்டே இருக்கிறோம். அவர் வெளியில் இருக்கிறாராம், எங்க தலைவர் இருக்கிறாரா, எங்க 7 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கிறாரா, அப்படி எப்படி ஃபாரின் சரக்கோடு இருக்கிறாரா, இது தண்ணீர் குடித்து கொண்டு சாதாரண தண்ணீர் குடித்து கொண்டு இருக்கிறாரா என்பது தெரியவில்லை. உங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 7 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டலில் நல்ல ஃபாரின் சரக்காக வாங்கி கொடுத்து தண்ணி அடிச்சுங்கிறாரு. கலத்தி சென்று பணம் தண்ணி அதெல்லாம் கொடுக்கணும். இங்கே என்ன சொன்னார் பொதுச் செயலாளர், நான் துணிமணிலாம் அங்கே தேனி மாவட்டம் தான் அவர் சொந்த அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். இங்கே இவர் தங்கியிருக்கிறது ஒரு அறை ஒன்று கொடுத்துருக்கேன் அங்கே பின்னால் இவருக்காகவே ஒரு ரூம். அதில் கதவு இல்லைன்றார். அப்புறம் கதவு உடனே போட சொன்னோம். திருப்பி வருவான்னு பார்த்தா அப்புறம் இந்த மாதிரி கேள்விப்படுறோம். அவர் மிதக்கிறார் நிறந்து கொண்டே இருக்கிறார் என்று கேள்விதான். எவ்வளவு தூரம் உண்மை என்னன்னு தெரியாது. 46 ஆண்டுகள் நீங்க கடுமையாக உழைத்து பாமக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கீங்க. இப்போ உங்க மோதல் காரணமாக 96,000 கிராமங்கள் 96,000 கிராமங்களுக்கு என் காது. மோதல் காரணமா தொண்டர்கள் சோர்வடைந்து அந்த கட்டமைப்பு உடைகின்ற ஒரு சூழல் உருவாகிட்டு ஏன்னா எப்பொழுதும் தொண்டர்கள் கிடையாது. அவங்க மக்களுக்கு தொண்டு செய்கிறவர்கள், மக்களுக்கு தொண்டு செய்கிறார். அவர்கள் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொல்கிற மக்களுக்கு தொண்டு செய்கிறவர்கள் அவளை போய் என்னுடைய தொண்டர்கள் அவர்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி அவர்களெல்லாம் வணங்கப்பட வேண்டிய ஒரு தெய்வங்கள். சமூக நீதி பேரவையின் தலைவர் வந்து பாலு வந்து நீக்கிருக்கீங்க. அன்புமணி தொடர்பாக சொல்லியிருக்காரு. அது மேல நீங்க வந்து கோபு என்றவர் வந்து நியமனம் பண்ணிருக்கீங்க வழக்கறிஞரா. அவரு வந்து அந்த பதவிக்கு லாயக்கற்றவர், வழக்கறிஞர் இருக்கிறதே வந்து தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து என்ன? யார் சொல்றது? அன்புமணி ராமதாஸ் வந்து பேசியிருக்காரு. அவர் அதிகாரம் இருக்கா சார்? அவருக்கு வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை மாற்றி போட்டிருக்கோம், அவ்வளவுதான். ஏன்னா இவர் சரியில்லை என்பதனாலே அவரை மாற்றி போட்டிருக்கோம். ஏன்னா ஒற்றை பண்ணணும் அவசியம் கிடையாது. அதனால கொஞ்சமா 22 ஆண்டு காலம் வந்து கே பாலு வந்து பல வழக்குகளை பாமக தொடர்ந்திருக்காரு. பல வழக்குகளை வெற்றிகளையும் பெற்றுக் கொடுத்திருக்காரு. அவரை மாத்துறதுக்கான அவசியம் என்ன? ஒருவேளை அன்புமணி ராமதாஸை சந்திச்சதுனால முன்னாலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை இருந்தாங்க. அவங்க இவரோட திறமையானவர்கள். ஆனால் இப்ப நம்ம கட்சியில வேற கட்சி போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு என் மேல பாசமா இருக்காங்க. தொடர்ந்து இருக்கிற ஒரு மாசத்தோட குழப்பம் ஐயா தெளிவா என்ன சொல்றீங்க? அன்புமணிக்கும் உங்க தொண்டர்களுக்கும் சொல்ல வேண்டிய கருத்து 2026 அப்புறம் உங்களுக்கு அந்த பதவி கொடுக்குறேன்பா ஐயா என்ன சொல்றது? கோரிக்கை சொன்னீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரியே இந்த தேர்தல் முடிந்த பிறகு எல்லாமே அவர் வாங்கி போயிட்டோம். அது வரைக்கும் நீங்க தான் தலைவர் சொல்றீங்க. அது வரைக்கும் நான் தான். நீங்க ஒன்னு சொன்னீங்க, இதை நிறுவிய நான் ஒரு தலைவர் பதவி தான். வேற வந்து நான் வந்து கூட்டணி சேர்ந்து கூட்டணி மந்திரி சபையில போய் மந்திரியா அந்த சீட்டா அந்த மாதிரி எப்பொழுதும் எந்த காலத்திலையும் சத்தியமா அமைச்சர் பதவிக்கு அரசியல் அந்த மாதிரி இதுக்கு நான் போக மாட்டேன். தலைவர் பதவி ஏன்னா அது இவருடைய நடத்தினால, அதாவது நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டினேன். அந்த நிர்வாக குழு கூட்டத்தில் பகிரங்கமாக சொன்னேன். ஒருவர் லேசாக இவரை விமர்சித்தார். 19 பேர் மொத்தம் நிர்வாக குழு. ஒருவர் இவரை லேசாக விமர்சித்தார். அது நல்ல விமர்சனம். அப்பொழுது அவர் பாய்ந்தார். அவர் துப்பாக்கி இருந்தால் சுட்டிருப்பார் அவரை. அந்த அளவு பாய்ந்தார். அப்புறம் மற்றவங்களாம் கருத்து ஒன்று
ஒன்றும் இல்லைட்டாங்க, பயந்து எல்லாம் நகரம். அதோட இந்த நிர்வாக குழு உறுப்பினர்கள் நான் சொல்லி நீ இப்படி சொல்லு இப்படி பேசு அப்படின்னு நான் சொல்லி அவர் கூட வந்திருக்காங்கன்னு அதில் சொன்னான். அப்போதான் நான் சொன்னேன், நம்முடைய தலைவருக்கு தலைமை பண்புகள் இல்லை, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்று சொல்வார்கள், அது இல்லை என்று பகிரங்கமாக சொன்னேன். அந்த நிர்வாக குழுவில் அந்த நிர்வாக உறுப்பினர் கேட்டாலே சொல்லுவார்கள். அதனாலே அதுவும் ஒரு காரணம். யாரிடமும் தொலைபேசியில் பேச மாட்டார், பார்க்க முடியாது. இப்பெல்லாம் குழுவி அழைக்கிறார், வாங்க வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு போங்க, ஆமா அழைப்பா இல்லைங்க, தண்ணி குடிங்க, ஒரு போன் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த போன் நம்பர் என்னோட கதையும் ஐயா உங்க கூட இருக்கிற அன்பழகன் வந்து பணம் வாங்கிட்டு தான் வந்து மாவட்ட செயலர் புதிய நிர்வாகிகள் போடுறாங்கன்னு அன்பழகன் மீதியும் ஜி.கே. மணி மீது கடுமையான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது உண்மைதானா? அவரு பணம் வாங்கிட்டு அன்பழகன் பணம் வாங்கிட்டு இந்த நாட்டிலே இல்லை, சுற்றி நேர்கள். இன்றைக்கு மேலே நான் சிங்கப்பூர் அப்புறம் அமெரிக்கா போயிட்டே இருக்காருன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா அது நிற்கிறாரு, இங்க இருக்காரு. அவர் தான் நீங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.